அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே. சின்ன வயசுலேருந்தே எனக்கு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. காரணம் என்னென்னா, அம்மா அப்பா படிக்காதவங்க சுத்தமாக. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு கையெழுத்து போட தெரியும். மற்றபடி விவரமாக படித்து வெளி உலக அனுபவம்லாம் எதுவும் கிடையாது. அப்பா அம்மா 2 பேருமே கிராமத்தில் இருந்தவங்க தான். அதனால் விவசாயம்தான் அவங்க ஒரு தொழிலாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு கல்யாணத்துக்கு பிறகு செட்டில் ஆனது. அடுத்தடுத்த பெண் குழந்தைகள், ஆண் குழந்தை வேணுமேன்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதனால் 3மே பெண் குழந்தை. நான் வந்து 2வது பொண்ணு வீட்டில். அதனால் அவங்க படுற கஷ்டங்களை நான் பார்ப்பேன். அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கெலாம் போயிட்டு தான் வீட்டில் சாப்பாடே பண்ண முடியும். வேலைக்கு போனால் தான் வீட்டில் சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு நிலமை. அப்பா வந்து கேஸ், இந்த சமையல் கேஸ் எரிவாயுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாடிலாம் தூக்கிட்டு போவார். 3 மாடி 4 மாடி தூக்கிட்டு போவார். கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போதே. அப்போ என்ன, எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எங்கள் அப்பாவை நான் கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு போகிறது, அது மாதிரி மண்ணில் அந்த சேத்துல சகதியிலலாம் ஒரு 5-6 சிலிண்டர், ஃபுல் சிலிண்டரு, எம்டி கூட இல்லை, ஃபுல் சிலிண்டரை வச்சு ஓட்டிகிட்டு போகிறது வர்றது. அவர் யூனிஃபார்ம் ஃபுல்லாக அந்த சேறு கரை, செம்மண் கரை இருக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்கெல்லாம் படிக்காததுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம படித்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் எல்லாத்துலேயுமே நான் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்பா அம்மா படிக்காதவங்களாக இருந்தால் கூட அந்த படிப்பு வந்து எனக்கு அவங்க ஒரு பேசிக்கு, ஒரு காங்காச்சா ஏபிசிடி அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர, அவங்க சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியமே எனக்கு ஏற்பட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு இயற்கையிலேயே கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் நல்லா எழுத படிக்க நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்துலனா ஒரு 1/2 மணி நேரம் நடந்து போகணும். க்ராஸ் பண்ணி போகிற அளவுக்கு தான் தூரம். வீடு க்ராஸ் பண்ணாத பத்திரமா சேஃப்டியாக போயிட்டு வர அளவுக்குலாம் கிடையாது. அங்கேயே என்ன ஒரு 3 வயசுலலாம் சேர்த்துட்டாங்க மாதர் சங்கம். மாதர் சங்கம்னா அங்கே வந்து டீச்சர்ஸுங்க வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனாலும் நம்ம கிளம்பி ரோடு க்ராஸ் பண்ணி, பெரிய ரோடு, அந்த ரோடு க்ராஸ் பண்ணி நம்ம போயிட்டு கூட்டு வரணும். ஸ்கூலுக்கு எப்படி கூட்டு போயிட்டு வராங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளை கூட்டு போகிறது வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அப்போ வந்து அவங்க படிக்காததுனால, அம்மா அப்பா படிக்காததுனால குழந்தைங்க படிக்கணுன்றதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. முக்கியமாக எங்கள் அம்மாவை சொல்லணும். அதனால் கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் கூட நான் அந்த மாதர் சங்கத்திலேயே படிக்க ஆரம்பித்தேன். காரணம் என்னென்னா, எங்கள் அக்காவை கூப்பிட்டு போயிட்டு விடும்போது என்னையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த பேசிக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது நான் ரொம்ப ரொம்ப தரோவாக இருந்தேன். அந்த ஏபிசிடி, காங்காச்சா 1, 2, 3 அது எல்லாமே வந்து பேசிக்ஸில் வந்து ரொம்ப நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அதனால் நான் ஸ்கூல் போகும்போது எனக்கு அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. இப்பயும் நிறைய பால்வாடிலாம் வச்சுருக்காங்க. என்னோடய பாப்பாவை கூட நான் பால்வாடியில் கூட்டு போய் விட்டேன். 10th வந்து 451 அவுட் ஆஃப் 500க்கு. அடுத்து வந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியம், 11th 12th இங்கிலீஷ் மீடியம். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த குரூப் நான் எடுத்தது. ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் வரும். தமிழ் மட்டும்தான் ஒரு சப்ஜெக்டில் இருக்கும். மற்றபடி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போகிறதுனால. ஆனால் டீச்சர்ஸு, கூட இருந்தவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நான் வந்து 1027 எடுத்தேன், 1200க்கு. அடுத்து வந்து உடனே ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பிக் அண்ட் பேக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து போய் சேர்ந்துட்டேன். எப்படியோ கடவுள் ஆசீர்வாதத்தில் அங்கே அந்த வேலை எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன். மாதம் வந்து ஒரு 1000, அதுக்கப்புறம் 1200, 1300, 1500ன்னு படிக்கிற பசங்கனால கொஞ்சம் ஏற்றி கொடுக்க ஆரம்பித்தாங்க மந்த்லி சேல்ரி. இது எப்போனா சாயங்காலம் 6லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கே வேலை இருக்கும். காலேஜ் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ். இங்கே எல்லாருக்குமே தெரியும், அமரன் மூவியில் வர சூப்பரான ஒரு காலேஜ். அந்த காலேஜில் தான் நான் படித்தேன். எங்கள் வீடு அது பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான். ஸோ கடவுள் ஆசீர்வாதத்தில் எங்கள் அக்காவோட கிளாஸ்மேட்டு கிறிஸ்டியன் டேரன்னா, அவங்களுடைய அப்பா ராஜ்குமார் டார் சார், அவங்கெல்லாம் ஒரு பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணாங்க அந்த காலேஜில் நான் படிக்கிறதுக்கு. அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவங்க என்றைக்கும் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும்னு என்றைக்குமே நான் அவங்களுக்கு வேண்டிப்பேன். ஸோ அந்த மாதிரி நல்லவங்களும் உலகத்தில் இருக்கிறாங்கன்றது நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்தவங்க. உண்மையிலே அவங்களால தான் நான் காலேஜே படித்தேன், பிஎஸ்சி மேக்ஸு. அதுக்கப்புறமா மேக்ஸ் ஒரு டிகிரி முடித்த உடனே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். வேலைக்கு வந்து எம்எம்சி மவுண்ட் ரோட்டில் வேலைக்கு போனேன்.
அங்கே வந்து ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணும்போதே எம்பிஏ கரஸ்பாண்டன்ஸில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஹெச்ஆர் அது வந்து முடிச்சிட்டேன். அது முடித்த பிறகு நான் மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆன உடனே தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. ஏன்னா நான் எப்போவுமே வேலைக்கு தான் போவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து 24 ஹவர்ஸுமே நான் வீட்டில் இருப்பேன்றதை நான் கனவுல கூட நினைக்கல. ஆனால் குழந்தைய பார்த்துக்க யாரும் ஆள் கிடையாது, வீட்டை கவனிக்கணும் அப்படின்றதுனால வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை 13 வருஷமாக. இந்த 13 வருஷமாக நான் நிறையா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், ஒரு பெரிய ஒரு நிலைமையில் அச்சீவ் பண்ணி நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் நான் நிறையா உதவி பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு கனவாக தான் இருக்குது, என்னோடய கோல்ஸாகவே தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் அதை ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவேன்ற முழுசாக நம்புகிறேன். இப்போ என்னால் வீட்டில் இருந்து சமைக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், அதே மாதிரி ஒரு டெய்லரிங் பண்ணணும், கோயிலில் கொஞ்சம் வீடியோஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா முதல்ல நான் யூடியூப்னு பண்ணது கோயிலுக்காக மட்டும்தான். அதனால் அந்த கோயிலுக்காக பண்ணுறது, வீட்டில் டெய்லரிங்கு, மேக்ஸ் டியூஷன், இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸு இந்த மாதிரி கிளாஸஸ்ஸு, டெய்லரிங் கிளாஸஸ்ஸு இந்த மாதிரி நிறைய என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் வீடியோவாக எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். இவ்வளோ தான் என்னால் முடியும். இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுன்றது அது எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக நான் படித்த படிப்புக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வருவேன், நான் முழுசாக நம்புகிறேன். ஆனால் டூ வாட் யூ கேன் வித் வேர் யூ ஆர் வித் வாட் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துலையேன்றது. அதை நான் உண்மையிலேயே நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அதனால் இப்போ என்கிட்ட வந்து நான் சமைக்கணும், டெய்லரிங் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை தொடப்பம் கிழிச்சிட்ருக்கேன் இப்போ நான். இந்த மாதிரி செய்கிறது இதெல்லாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் 100% வந்து என்னோடய சின்சியர் ஒரு எஃபர்ட்டை நான் போட்டுட்ருக்கேன் எல்லா வீடியோஸ்லையுமே. நீங்களும் தொடர்ந்து எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. என்றைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். ஸோ நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய சொந்தம், நீங்கள் எல்லாருமே என் கூட பிறந்தவங்க. ஸோ இந்த ஒரு பாசபந்தம் என்றைக்குமே நம்மளை விட்டு போகவே போகாது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும் போதும் ஐ ஃபீல் மை செல்ஃப் டு பி வெரி பிளெஸ்ட் டு ஹாவ் சச் அ ஒண்டர்ஃபுல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் அவர் சேனல். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் ஓலை கிழிச்சிட்ருக்கிறேன். ஸோ அந்த ஓலை கிழிச்சு அந்த தொடப்பம்லாம் நம்ம பெருக்கோம் இல்லையா, தென்னந்தொடப்பம், அதுக்கு தான். தென்னந்தொடப்பம் வந்தது என்னவோ கொஞ்சம் தான், ஆனால் அதனால் வந்த குப்பை தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ எல்லா வேலையிலுமே அப்படி தான். ஏன்னா ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட நம்ம அதுக்காக உழைக்க வேண்டியது நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் இந்த யூடியூப்க்கும் நிறைய உழைப்பு 6 வருஷமாக தொடர்ந்து நான் உழைச்சிட்டு வரேன். ஆனால் இதிலேருந்து எனக்கு ரூபா கூட வருமானம் இது வரைக்கும் யூடியூப்லேருந்து வரல. ஆனாலும் நான் தொடர்ந்து உழைப்பேன். நிச்சயமாக ஒரு நாள் நான் சக்ஸஸ் ஆவேன். என்னை பார்த்து எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணாலும், அவமானப்படுத்தினாலும், சிரித்தாலும் தொடர்ந்து நான் என் வேலையை சின்சியராக 100% செய்வேன். என்றைக்குமே தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வங்களே இல்லைன்னு சொன்னாலும் நம்ம உழைச்ச உழைப்புக்கு நிச்சயமான ஒரு பலன் இருக்குது. எல்லாருமே உங்கள் கடமைகளை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக ஒரு நாள் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். தொடப்பம் கிழிச்சு முடிச்சிட்டேன். குப்பையை பாருங்கள் எவ்வளோ குப்பை வந்திருக்குன்னு. தொடப்பம் வந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் சின்சியராக 100% நான் செய்யணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. உங்கள் எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு. நன்றி.